How to learn patience in Sweden, Part 1. You are number F6 in the queue. 1 hour later. You are number 4 in the queue. 1 eternity later. Number 4 in the queue. இது வந்து அர்பட் ஸ்மெல்லிங்கன்ற கவர்மெண்ட் ஜாப் சர்ச்சிங் வெப்சைட்லேருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்திருந்தது. ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக நான் கால் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து கால் பண்ணாவே நம்ம க்யூவில் தாங்க நிற்கணும். எனக்கு அது கூட பிரச்சனை இல்லைங்க. நான் கால் பண்ணி 80th நம்பர். ஸோ 2 hours வெயிட் பண்ணி நான் டில் 1 வந்துட்டேன். எனக்கு கால் அவங்க 0 வந்து கால் எடுத்த உடனே நெட்வொர்க் ப்ராப்ளமா இல்லை அவங்க கட் பண்ணிட்டாங்களா என்னன்னே தெரியல. ஏன்னா நார்மலாகவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சைடில் நெட்வொர்க் ப்ராப்ளம் இல்லாட்டி கொஞ்சம் சவுண்ட் இருந்துச்சுனாலும் கட் பண்ணி விட்டுருவாங்கங்க. நான் மறுபடியும் அகைன் கால் பண்ணி 20th நம்பர்லேருந்து 1 hour வெயிட் பண்ணி தாங்க நான் அவங்க கிட்ட பேசினேன். இது வந்து அர்பட் ஸ்மெல்லிங்கனுக்கு மட்டும் இல்லைங்க, போஸ்ட்னோடும் சரி. என் பாரிஸ் ட்ரிப் போகும்போது என் இந்தியன் பார்சல் வரதுக்கு கூட நான் முன்னாடி கொண்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு கூட 1 hour வெயிட் பண்ணி தாங்க சொன்னேன். ஆம்புலன்ஸ்க்கும் சரி, ஹாஸ்பிட்டல் சரி, எல்லா இடத்துக்குமே நம்ம வந்து கால் பண்ணால் க்யூவில் தாங்க நிற்கணும்.